சரி ஓகேடா. எல்லா பிறப்பும் பெருந்தெழுத்தின் எம்பெருமானே. இன்றைக்கி நம்ம திருவாரூரில் இருக்கிற பாமணிங்கிற ஊரில் இருக்கிற நாகநாதர் சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இங்கே உள்ள சுவாமியோட பேர் நாகநாதர் சர்வபுரீஸ்வரர். தாயாரோட பேர் அமிர்த நாயகி. தலவிருச்சம் மாமரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், நாக தீர்த்தம், பசு தீர்த்தம், தேனு தீர்த்தம், ருத்ர தீர்த்தம். ஆகமம் கரண ஆகமம். இந்த ஊரோட புராண பெயர் திருப்பாதாளேச்சரம் பாம்பணி. அது காலப்போக்கில் பாமணியாக மாறிடுச்சு. இந்த கோயில் அக்பர், சம்பந்தர், சுந்தரர் மூவரால் பாடல் பெற்றிருக்குதுங்க. நாகமும் வான்மதியும் நல்மல்கு செஞ்சடையன் சாமம் போகநல் வில்வரையார் புறமூன்று எரித்து கந்தன் தோகைநல் மாமயில் போல் வளச்சாயல் தூமொழியை கூட பாகமும் வைத்து கந்தனுரை கோயில் பாதாளே என திருஞான சம்பந்தர் பாடுறாரு. இந்த கோயிலோட தலப்பெருமை என்னன்னா, ஆதிசேஷன் நாகநாதரை பூஜிக்க பாதாளத்திலிருந்து வந்ததால் இத்தலத்திற்கு பாதாளேச்சரம் என்று பெயர் உண்டு. மனித முகமும் பாம்பு உடலும் ஆதிசேஷனுக்கு தனி சன்னதி உள்ளது. ஆனந்தன், வாசுகி, தாசகன், கார்கோடகன், சங்கபாலகன், குளிகன், பத்மன், மகாபத்மன் என்ற அஷ்ட நாகங்களுக்கு ராகுகேதுவிற்கும் தலைவன் ஆதிசேஷன். வேறு எங்கும் காண முடியாத இந்த ஆதிசேஷனை நெய்தீபம் ஏற்று வழிபட்டால் ஜாதக ரீதியான நாகதோஷமும் ராகுகேது தோஷமும் கால சர்ப்ப தோஷமும் ஏற்பட்டவர்களுக்கு நிவாரணம் அடையும் என்பது நம்பிக்கை. மண்ணால் அமைக்கப்பட்ட லிங்கத்திற்கு பிற கோவில்களை அபிஷேகம் செய்யப்பட மாட்டாங்க. ஆனால் இங்குள்ள ஆதிசேஷன் புற்று மண்ணால் அமைத்து நாகநாத சுவாமி அபிஷேகம் உண்டு என்பது தனிச்சிறப்பாகும். இங்கு பைரவருக்கும் சனி பகவானும் சேர்ந்து அருள்பளிப்பதால் இங்கு சனிதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக உள்ளது. குருதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் இருக்குதுங்க. 12 ஆண்டுக்கு ஒரு முறை சிம்மராசியில் குரு பகவான் பிரவேசிக்கும் போது மகாமகம் வரும். இத்தலத்தில் உள்ள குரு பகவான் 4 சிங்கங்கள் மேல் அமர்ந்து சிம்ம தட்சிணாமூர்த்தி அருள்பளிக்கிறாரு. இவரை வழிபட்டால் சிம்ம குருவின் அருளும் கிடைக்கும். ஒரு முறை தட்சிணாமூர்த்தியின் சீடர்கள் 4 விஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் சென்றார்கள். அப்போது இவர்கள் துவார பாலகர்களை தடுத்தார்கள். கோபமடைந்த முனிவர்கள் இவர்களுக்கு சாபம் கொடுத்தார்கள். இதனால் முனிவர்கள் தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷம் நீங்க பாமணி நாகநாதரையும் சிம்ம தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு தங்களது தோஷம் நீக்க பெற்றாங்க. 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் இங்கு வந்து வழிபாடு செய்ததால் இத்தலம் செவ்வாய் உட்பட சகல தோஷங்களும் நிவர்த்தி தலமாக விளங்குது. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் பலசாலி என்ற போற்று ஏற்பட்டது. ஆதிசேஷன் பலம் பொருந்திய தன் தலையால் மேருமலையை அழுத்தி பிடித்து கொண்டது. உடலால் மலையை சுற்றி கொண்டது. எனவே வாயு பகவானால் மலையை அசைக்கவே முடியாமல் தோற்றார். இந்த கோபத்தால் வாயு காற்றை அடக்க சகல ஜீவராசிகளும் காற்றின்றி பரிதவித்தார். தேவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க போட்டி மீண்டும் நடந்தது. தேவர்கள் ஆதிசேஷனை வலிமையை சற்று குறைக்க 3 தலைகளை மட்டுமே தளர்த்தியது. வாயு 3 சிகரங்களை பேர்த்தது. தான் தோற்றதால் மனவேதனை அடைந்த ஆதிசேஷன் மன நிம்மதிக்காக சிவலிங்கம் உருவாக்கி வழிபட்டது. பாம்பு உருவாக்கிய லிங்கம் என்பதால் அது புற்றுவடிவமாக அமைக்கப்பட்டது. செம கிளியராக இருக்குச்சு. ஒரே நிமிஷம் வந்துட்டேன். இந்த வந்துட்டடா.
அவ்வளோதான், சாமி கும்பிட்டுறேன். வந்த சரி நீ வேறு ஒரே இதை எடுத்துருந்தியா, அதனால தான் இது பண்ணேன். போகலாம்டா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சா, போகலாம்டா, வாடா. அது என்ன பண்ணுறதா, போகலாம், அவ்வளோதான். கேட்ட சாத்திட்டு வா. எல்லா வீடியோலையும் ஒரே சிலேஷன் வேண்டாம், அவ்வளோதான் சொன்ன மாதிரி. ஒரே சாஃப்ட்வேர் தானே எல்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. இல்லையே கட்டாகலன்னு நினைக்கிறேன். அப்போ அதை நோட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. சாமச்சான் அங்கே வேறு 3 கோவில் கலசம் நல்லா தெரியுதுடா. அங்கே கேட் ஈஸியாக இருக்குடா. கோயிலுக்கு போர்லாம் முடிச்சுக்கிறாங்களா. சும்மா இருக்கணும். சொல்லுங்கண்ணா. இது மிகவும் பழமையான கோவில். ராஜராஜ சோழன் முதல்ல போருக்கு போகும்போது இங்கே வராரு. இங்கே வந்து வேண்டிக்கிறாரு. வேண்டிக்கிட்டு போய் போரில் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு வந்து இங்கே வந்து 96 ஆடு பால் கறந்து இது பண்ணதா கல்வெட்டு இருக்கு. இது ராகுக்கு இது பரிகார ஸ்தலம். ஆதிசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதிசேஷன் தான் தனஞ்செயர். ஆதிசேஷன் வந்து மனித ரூபம் எடுத்து தனஞ்செயராக வர்றாரு. தனஞ்செய முனிவர், பதாஞ்சலி அவர் தான். அவர் இங்கே வரும்போது எல்லாமே அவருக்கு லிங்கமாக கண்ணுக்கு படுது. கண்ணுக்கு படும்போது பாதம் படக்கூடாதுன்றதுக்காக பாதி பாம்பு ரூபமாகவும் பாதி மனித ரூபமாகவும் மாறுறாரு. அதுதான் ராகு கேது ரூபம். பாதி பாம்பு ரூபமாக ஊந்து ஊந்து பகவானை வழிபடுறாரு. பகவான் காட்சி கொடுத்து இங்கே ஒரு ராகு கேது பரிகாரம் பண்ணுங்கன்னு கட்டளையிடுறாரு. அதுதான் இதோட மெயினான இது. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தீங்கன்னா இப்போவும் பரிகாரம் பண்ணுறவங்க இங்கே வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி சிவன் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா தனி சன்னதி இருக்காது, தனியாக ஒரு இது இருக்காது. பரிகார தெய்வங்கள்லாம் வெளியே தான் இருக்கும். பிரகார தெய்வம்
அது ஆனால் இங்கே இந்த கோயிலில் மட்டும்தான் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இருக்கிறாங்க. சரி. பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே இருக்கிற அப்படியே சார். உள்ளுக்குள்ளேயே அது ஒரு ஃபார்மேட்டு சரி. சிவன் கோயில் எல்லாத்துலேயுமே. சரிங்கண்ணா. அதுதான் முக்கியமானது இதுதான். சரி, ஓகே. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி 1 வந்து தனஞ்செயந்தி. இங்கே வந்தீங்கன்னா வடை பாயசோட பேசணும். சரி, தேங்க்யூ.